ஒன்றும் பிரச்சனை கரெக்டாக பேசுகிறேன். அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா, நீங்க இங்க இருந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு தாண்டி போறீங்க, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம போறீங்க, உடல்ல வந்து தாய்வு இல்லை, தகடு இல்லை, மை இல்லை, இப்படி எல்லா விதமான இதுவுமே இல்லாம உபாசனை தெய்வம் மட்டும் உங்களுக்கு துணையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உபாசனை தெய்வம் நீங்க இத்தனை நாள் வழிபட்டு இத்தனை நாள் செய்யக்கூடியதுன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விதமான எனர்ஜி, அது தெய்வ விஷயமா இருக்கட்டும், சாத்தான் விஷயமா இருக்கட்டும், எந்த விதமான சக்தியா இருந்தாலும் அது ஒரு எனர்ஜி. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவ் பாக்ஸ் தான் நாம வந்து அம்பாலா வைக்கிறோம், சிவனா வைக்கிறோம். அதை வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு சேமிப்பு கிடங்குன்னு வச்சுக்கோங்களேன். சேமிப்பு கிடங்கு அதை நம்ம எப்படி பராமரித்து வைக்கிறோங்கிற பொறுத்து அதை நம்ம பயன்படுத்தணும். அந்த கிடங்கையும் பராமரிக்காம தான் நமக்கு என்ன ஆகும், அந்த பொருள் கெட்டு போயிருக்குல்ல. ஒரு ரிசீவர் சில காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறீங்க, தெய்வத்தில் இருக்கிறீங்க. அந்த தெய்வ வழிபாடு பண்ணையில் தாம்பத்திய வாழ்க்கை கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்? விந்து சக்தி மிகப்பெரிய சக்தி. அந்த விந்து சக்தி வெளியேறுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகாது, நம்மளுடைய எனர்ஜி தானங்க. ஒருத்தருக்கு ஒரு சாதாரணமாக இருந்து பார்த்தோன்னா ஒரு ஆணுக்கு வந்து அந்த கவுண்ட்டு 14 நாள் அது உற்பத்தி ஆகிறது. அந்த 14 நாள் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, தண்ணி, ஆகாரம் எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சிருக்கக்கூடியது 1 நிமிடங்கள்ல அந்த சக்தி வெளியேறுச்சு அப்படின்னா உடம்பு என்ன ஆகும், பேட்டரி லோ கண்டிஷன். அதனால தான் இந்த உபாசனை இருக்குல்ல, இது எல்லாமே முதல்ல எனர்ஜி. அதனால தான் மந்திரத்துக்கு வந்து முதல்ல மொழி கிடையாது. மந்திரத்துக்கு சமஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வார்த்தையினுடைய அடையாளம் தான் சமஸ்கிருதம். அதே போல மந்திரத்தை எழுதக்கூடாது. முதல்ல எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, மந்திரங்கிறது உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷனுக்கு, உங்களுடைய உச்சரிப்புக்கு தான். இதே தவிர நீங்க அதுக்கு போய் அர்த்தம் தேடுறீங்கன்னா ரொம்ப குழந்தனமா இருக்கும், இதை வந்து சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, மந்திரத்தின் பலன்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. வாய்ப்பு தான் படிச்சு பாருங்க. எனக்கு அந்த மந்திர வகுப்பு போடணுன்ற தாட்டே அதுதான் வந்துச்சு. இந்த மந்திர வகுப்புல அவர் வந்து அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். அந்த வார்த்தை ஒளி பீஜங்களாக இருக்கிறது. பீஜம்னா என்ன, உயிர் நாடி. அதே போல ஒரு மந்திரம் செயலாகணும் அப்படின்னா அதுக்கு ரிஷி, சந்தஸ் அப்படிங்கிற 7 விதமான டாபிக் நமக்கு அது வேணும். ஒரு மந்திரம் எடுத்தா அந்த மந்திரத்தை பிரிக்க தெரியும். அதுல பிரணவம் எது, பீஜம் எது, பிரயோகம் எது அப்படிங்கிறத நமக்கு பிரிக்க தெரியும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க மந்திரத்தை சொல்வதற்கும் உங்களுக்கும் கரெக்டான ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா உருட்டா மனப்பாடம் பண்ணக்கூடாது. விஷயம் எல்லாம் தெரியாது தெரியுமா, அதனுடைய பலன்கள் நமக்கு கம்மி. அதே போல பலாபலன்களை எண்ணி மட்டுமே மந்திரம் சொல்லிட்டே உட்காரக்கூடாது. அது நமக்கு எங்க விஷயத்துல தோன்றிக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய பலன்களை மட்டும்தான் அது மனசுல பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு செல்வம் வரும்னு வச்சுக்கோங்க. செல்வத்துக்கு உண்டான கடவுள் நமக்கு யாரை சொல்லுவோம், சுக்கிரனான மகாலட்சுமி சொல்லுவாங்க. இப்போ மகாலட்சுமியுடைய பீஜம் என்ன, க்ளீன். ஓம் ஐம் க்ளீன் க்ளௌம். இந்த க்ளீன் க்ளௌம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கையில, இந்த மந்திரத்தை வந்து நம்ம அதிகமா உச்சரிக்கையில நமக்கு என்ன நடக்கும், பண வரக்கூடிய விஷயங்கள். இத மேல்நாட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வார்த்தையில எப்படி சக்தி உண்டாகுது, தண்ணியில வச்சு. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அதிர்வலைகள் இருக்குது. தண்ணியில அதிர்வலைகள். ஒரு தண்ணியை வந்து நீங்க ஒரு 20 நாள் சுத்தமான வாட்டர் எடுத்துக்கோங்க. தினமும் அதுல வந்து ஒரு மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அதே அந்த தண்ணியை என்ன நினைச்சு நீங்க சொல்றீங்களோ அந்த தண்ணி யாரு கொடுத்தாலும் அவங்க அந்த வார்த்தையை அப்படியே கேட்பாங்க. அதை நாம என்ன சொல்றோம், வசியம் பண்றதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான் நம்ம வைக்கக்கூடிய பேர்கள், வசியம் பண்றோம், மோகனம் பண்றோம் அப்படின்னு. ஆனா இந்த வார்த்தை அதிர்வுகளை அந்த தண்ணி என்ன பண்ணணும், முழுமையாக உள்வாங்கணும். சாதாரணமான ஒரு தண்ணியை எடுத்து நீங்க வந்து அதிகமான கெட்ட வார்த்தைகள் பேசி, அதிகமான நெகட்டிவ் வார்த்தைகள் பேசிங்கன்னா அந்த தண்ணி சாக்கடை மாதிரி ஆயிடும், தண்ணி வாடடிக்கும். சில பேர் நீங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல போய் இந்த தண்ணியை வாங்கி தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையா இருக்குதா, கசப்பு தன்மை. அதனாலதான் பெரும்பாலும் யார் வீட்டுக்கு போனா தண்ணி கொடுக்க பழக மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய அதிர்வலைகள் என்ன இருக்கும், அது வரைக்கும் அவங்க வீட்டில் சண்டை நடந்திருக்கும், சண்டை விஷயம் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே எங்க வந்து அவங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும், தண்ணியில் தான் இருக்கும். அப்ப தண்ணியை வாங்கி குடிச்ச உடனே நமக்கு என்ன நடக்கும், அந்த அதிர்வலைகள் தான் நடக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வகுப்புலேயே நான் சொன்னேன், ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, எனக்கு பேரு டக்குனி ஆகல, அவரு ஒரு ஜெயிலில் இருக்காரு. நைட் இரவு சாப்பிட்ட உடனே அன்னைக்கு நைட்டு கனவுல அவருக்கு என்ன வருது அப்படின்னா, அவங்க அம்மாவை
கொள்றதா கனவு இருக்கு. தத்துவ ஞானியினுடைய கனவுக்கு கொள்றதா கனவு இருக்கு. அப்போ அவர் கேட்கறது என்ன, எங்கள் அம்மா மேலே நான் எவ்வளோ பாசமாக இருக்கிறேன், எப்படியெல்லாம் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவை கொள்ற மாதிரி கனவு இத்தனை வருஷமா எனக்கு வந்தது இல்லை, ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தது இல்லை, இன்னைக்கு எப்படி வந்தது, இன்னைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத அவர் உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னென்னலாம் அனலைஸ் பண்ணுறாரு, என்னென்ன பண்ணணும், மாற்றி என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஏதாவது ரொட்டீனான விஷயங்கள் நமக்கு மாறுபாடுகள் நடந்திருக்கிறதா, இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு வரையில அங்க ஒரு விஷயம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கு, இன்னைக்கு வழக்கமாக செய்யக்கூடிய சமையல் பண்ணலாம். புதிதாக வந்தவன் அந்த இப்ப கைதிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நீ சமையலுக்கு நீ பண்ணிக்கோ, சமையல் வித்தாசம் பண்ணிக்கோ, மரம் செடி கொட்டை பெற்றதில்ல, அதுல வந்து மரண தண்டனை வாங்கின ஒரு கைதியினுடைய சமையல். அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னா அவன் அம்மாவை கொண்டுட்டு உள்ள வந்திருக்கான். அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், தாயை கொன்னதை நினைச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க, சமையல் பண்ண சாப்பிட்றவனுக்கும் அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. இதைத்தான் மூச்சு பயிற்சி மூலியமா வாசியோகம்னு சொல்லுவாங்க. வாசியோகத்துல ஒருத்தருடைய மூச்சை பிடித்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன விஷயம் அவங்க பண்ணிட்டு வர்றாங்க, எந்த மாதிரியான கேள்விகள் அவங்க கேட்பாங்க, பிரசனத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதை நம்ம கிரகிக்கக்கூடியது. இதெல்லாம் நமக்கு பலமாகணும் அப்படின்னா இந்த மந்திர வித்தைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். இல்லாம போறீங்க, சேஃப்டி இல்லாம இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல தம்பி கூட நீங்க இந்த ஒரு அருமையான கேள்வி என்ன கேட்டாருன்னா, ஒரு லாங்ல வந்துட்டு இருக்கோம், அப்போ வந்து கேட்டாங்களா, வெளியில போறதுக்கு உங்க பாதுகாப்பு நீங்க என்ன பண்ணுவீங்க, வெளியே போறதுக்கு நீங்க வெளியில போறீங்க, 10 நாள் வெளியூர்ல இருக்கிறீங்க, வர்றீங்க, அப்போ வந்து நீங்க பாதுகாப்பு என்ன பண்ணுவீங்க, நமக்குள்ள தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் எங்க வச்சுட்டு போயிடும் அப்படின்னா கோயில்ல இருக்கும், இல்ல நீங்க ஏதாவது உங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்க என்ன மாதிரி பொருளை யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முழுக்க விஷயம் என்னன்னா மந்திரம் மட்டுமே. ஒருவரை கோபப்பட வைப்பதும் வார்த்தை தான், சந்தோஷப்பட வைப்பதும் வார்த்தை தான். ஒருவரை நாம் எதிர்ப்பதும் வார்த்தையால் தான், அவரை நம்ம சரணாக வைக்கிறதும் வார்த்தையால் தான். வார்த்தையில தான் இறைவன் ஒளிந்திருக்கிறார். சரியா? அப்ப அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதற்கு வந்து அந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு மொழி, ஒரு வடிவத்தை உண்டாக்குனாங்க. இது வந்து வடிவங்கள். முதல்ல வந்து என்ன இருந்ததுன்னா, இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த வடிவங்கள்ல மறைஞ்சிருக்குது. இந்த வடிவங்கள்ல மறைஞ்சிருக்குது. அப்ப அந்த பிரணவத்தை வச்சு நாம மந்திரம் சொன்னோம்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறுமனை வந்து மாந்திரிகன்னு வந்தாங்களா, நீ வாப்பா உனக்கு என்னது வசியமா சேர்ந்த மந்திரம் சொல்லிப்போம் இப்படின்னு சொல்லுவது மாந்திரிக கலை அல்ல. என்னை பொறுத்தவரைக்கு இந்த கலை எப்படி வந்தது, இந்த மந்திரம் எப்படி உருவானது, இந்த மந்திரம் என்ன வேலை செய்யுது. ஒருத்தன் டெய்லி வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, 1000 ரூபாய் எட்டாம் ஸ்டேஜ்ல அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வரல, முதல்ல என்ன பண்ணுவீங்க, இதை ஏன் வரலாம், அல்லது அவனை தேடி போவோம், ஏன் கொடுக்கலன்னு கேட்போம், பண்ணுவோம், அவ்வளவுதானே பண்ணுவோம். ஆனா அங்க அவனுக்கு அந்த 1000 ரூபாய் ஏன் நமக்கு கொடுக்குறான், அவனுக்கு அந்த 1000 ரூபாய் எங்க இருந்து வருது, அவன் இல்லாட்டி அந்த 1000 ரூபாயை உற்பத்தி பண்றதுக்கான வழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனை மாதிரி 1000 பேரை உருவாக்கலாமா? அப்ப 1000 பேர்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய வருமானம் என்ன? ஒருத்தரை நம்பி 1000 ரூபாய்க்கு உட்கார்றது எப்படி இருக்கும், 10 பேரை உருவாக்கி அந்த 1000 ரூபாய் வருமானம் பார்க்கறது இருக்கும். இதெல்லாம் மந்திரங்களை உருவாக்கக்கூடிய வித்தைகள். வெறுமனை வந்து ஒரு மந்திரத்தை சொன்னா அதிர்வுகள் ஏற்படும், ஒரு மந்திரத்தை சொன்னா அதனுடைய விஷயங்கள் ஏற்படும். இத உடம்புல லைவாவே உணர்ந்திருக்காரு அப்படின்னா தம்பி நீங்க வாங்க ஒரு நிமிஷம், கம்பெனி வச்சு கார் சர்வீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் வரையில என்ன அப்படின்னா தொழில் விஷயத்துக்காக வந்தாங்க. என்னுடைய தொழில் இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி இருக்குது, இப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, அப்ப இவங்களுடைய ஜாதக அமைப்புல எடுத்து பார்க்க போனோம் அப்படின்னா இவங்கள் முன்னோர்கள் ஜின்னை வழிபட்டவர்கள். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர். இவங்களுடைய மூதாதையர்கள் அதை வழிபட்டு அதை யாருக்கும் கொடுக்கல, பழைய வழிபட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன சொன்னா, நீங்க இவருக்கு சொல்லக்கூடிய மெத்தட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான எந்திரத்தை வச்சு நான் வழிபட சொல்றேன், எந்த விதமான மையையும் கொடுக்கல, இவருக்கு முழுக்க மந்திர பிரயோகம் மட்டுமே. ஏன்னா இவர் ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல யார் இருக்கார் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறார். மந்திரத்துக்கு காரகன் யாரு? குரு பகவான். மந்திரத்துக்கு காரகன் குரு பகவான். அப்ப அந்த பூர்வ புண்ணியத்தை அவர் ஏற்படுத்துறார் அப்படின்னா இவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆரம்பத்தில் வந்து விநாயகர் மந்திரம் சித்தி பண்ணுறோம். விநாயகர் மந்திரம் சித்தி பண்ண கனவுல வந்து விநாயகருக்கு ஆரம்பிச்சு மந்திரம் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரம் சித்தி பண்ண ஆரம்பிச்சு, சித்தி பண்ண ஆரம்பிச்சு கஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சு, கையில் காசு இல்லாதப்பெல்லாம் காசு தானாக தேடி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது விரதமாக இருக்க ஆரம்பிச்சு, விரதமாக இருக்க ஆரம்பிச்சு மறுபடியும் இன்னொரு மந்திரம் சித்தி பண்ண
பண்ண ஆரம்பிச்சேன். சித்தி பண்ண ஆரம்பிச்சது வந்து நிறைய கனவு வர ஆரம்பிச்சது. இது சம்மந்தமான கனவு நிறைய ஏகப்பட்ட கனவு வர ஆரம்பிச்சு. அது கடைசியாக ஜின் மந்திரத்தை சித்தி பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மந்திரம் சித்தி பண்ண ஒரு 2-3 மணி நேரத்துலேயே எனக்கு அதுக்குன்னா அறிவு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் வந்து உடனே காசு வரும்னு சொன்னாங்க. சொல்லி கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு காசு வந்துச்சு. சரியான காசு வந்து அதுக்கப்புறம் மணி 2 காசு 2 நாள் தொடர்ந்து காசுலாவே இருந்தது. காசு வந்ததுக்கப்புறம் நைட் கனவு வர ஆரம்பிச்சு. கனவு வந்து நான் வந்துட்டேன், நீங்கள் என்ன ஏன் இது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த கனவு இருந்துச்சு. இந்த மந்திரம் இவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா தன்னால் சேர ஆடும். சரி, ஏன்னா அதிர்வலைகள் இதற்கு ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது எதிராக ஏதாவது கொடுத்தோமா, ஏதாவது உபாசனை முறைகள் இருக்கணும். முழுக்க உணவு முறை மட்டும்தான், வேற எந்த மாயாஜால மேட்சிக்கும் அதில் கிடையாது. நான் அந்த மந்திரம் வந்து இவர் கேட்கவே நான் சொன்னேன், கம்மி இந்த மந்திரம் சொல்றது பெரிய விஷயம் அல்ல, மந்திரம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணி 2 மணி நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பு காய்ச்சல் ஆயிடும். அப்படி காய்ச்சல் ஆச்சு அப்படின்னா அந்த அதிர்வலைகள் கரெக்டாக இருக்குது, அது தாராளமாக செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொன்னால் அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னுமே அவர் வந்து அந்த இது விடலை. மந்திரத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க, மந்திரத்தை சொன்னால் தன்னை போல அதை காய்ச்சல் விட்டுறப்ப மந்திரத்தை ஸ்டாப் பண்ணால் காய்ச்சல் நின்றுருக்கு. அப்போ இவங்களை வந்து நாம் எந்த விஷயத்தை கொடுப்போம்னா, இது எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் டோட்டலாக பண்ணி முடிக்கிறது? விநாயகர் சதுர்த்திலேருந்து இது வரைக்கும் கொஞ்ச நாள், எத்தனை நாள்? 14 மொத்தத்திலே 14 நாள் தான். 48 நாள் பூஜை, அந்த பூஜை இந்த பூஜைன்னு பண்ணி கால நேரத்தை பேசுது. இது எங்க நமக்கு தேவை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவருடைய ஜாதக அமைப்பு தான் சொல்லிட்டாங்க. அவருடைய ஜாதகம் தொடாதீங்க, தீமையை தொடாதீங்க, தீமையை வழிபாடு பண்ணுங்க, தீமையை வழிபாடு பண்ணுங்க, நல்ல விஷயத்த கேட்டுக்கோங்க. நல்ல விஷயம் ஏதோ அந்த தெய்வத்தை தினமும் வழிபாடு பண்ணுங்க. தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே கெட்டவனை வழிபடுவது உங்களுடைய கர்ம பலனை குறைக்கும். நல்லவனை வழிபடுவது உங்களுக்கு ஞான பலத்தையும் உங்களுடைய செல்வ வளத்தையும் அதிகரிச்சுக்கும். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பேரை வச்சு அதற்கு பிரணவம் போட்டு அந்த பிரணவத்தை பிரித்து இந்த மந்திரம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும். வேற எந்த மந்திரமும் அவர் வேலையை செய்யும். அதுக்கு எத்தனை அதிர்வலைகளை உருவாக்கணும், அந்த அதிர்வலையினுடைய மாத்திரைகள்னு இருக்குது. எப்படி வந்து தமிழ் மொழியில் அந்த எழுத்துக்களுக்கு மாத்திரை உண்டோ அதே போல மந்திரத்துக்கும் வார்த்தை உண்டு. ஒரு மந்திரத்துக்கு ரிஷி அப்படின்னா இந்த மந்திரம் எப்படி உருவானது அப்படிங்கிறவருடைய பிரணவம். அடுத்து சந்தஸ் அப்படின்னா எப்போ சொல்லணும்னு ஒன்று இருக்குது. எந்நேரம் மந்திரம் சொல்றது அப்படிங்கிறது முக்கியமல்ல, அந்த மந்திரத்தை எப்படி நம்ம உருவாக்கியிருக்கோம், எந்த தேவதைக்கு கொடுக்கும், இது எங்கேயுமே மாறாதுங்க. கிரீம் க்ரீம் ரீம் ஸ்ரீம் கவுன் கிளீன் ஜம் ஹரம் சவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே மாறாது. இதை யாருக்கிட்ட சொல்றாங்கிறதா மேட்டர், யாருக்கிட்ட சொல்றாங்கிறதா மேட்டர். இதை யாருக்கிட்ட சொல்ல இல்லை நமக்கு என்ன மாதிரி விஷயம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு நான் ஒரு ஃபைனான்ஸ்காரர்கிட்ட போய் நம்ம பஞ்சர் பார்க்குன்னு சொல்ல முடியுமா? அவருடைய வேலை என்ன? ஃபைனான்ஸ் கொடுக்குறது. அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? பணம் கேட்கலாம். அவர்கிட்ட போய் நீங்க பஞ்சர் பாருன்னு சொல்ல முடியுமா? பலசரை கேட்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கிரகமும், ஒரு தெய்வம் எப்பயுமே கிரகத்தினுடைய வாயிலாக மட்டுமே வேலை செய்யும். சரி, இப்ப எல்லாருக்கும் மந்திரம் சக்தி ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எழுதிக்கோங்க, ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அவங்க எப்பயுமே என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னா, இயற்கை வழிபாடு, சூரிய நாராயணனுடைய வழிபாடு, வெப்ப வழிபாடு. வெப்ப வழிபாடுனா என்ன? தினமும் விளக்கேற்றுவது, அந்த கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும். ஒருத்தருக்கு சந்திரன் பலமாக இருந்தால், சந்திரன் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேலை செய்யும்? அவர் எந்த விஷயத்தை பண்ணா நடக்கும் அப்படின்னா, நீர் சம்பந்தமான விஷயங்களில் வழிபாடு செய்தால் மட்டுமே அவருக்கு நடக்கும். நெருப்பில் வைக்க முடியாது, நெருப்பை கொண்டு வந்து நீரில் வைக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய் ஒருத்தருக்கு பலமாக இருந்தால் அவங்க வந்து என்ன மாதிரியான இதுனா, உடல் உழைப்பு சம்பந்தமா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்பு ஒரு போர் குணம், ஒரு அசுர குணங்கிறது செவ்வாங்க. செவ்வாய் சனி சேர்ந்தா அவன் அசுரன், செவ்வாய் சனி சேர்ந்தா அசுரன். சரியா? ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னு தெரியும், செவ்வாய் சனி நட்சத்திரத்தில், சனி செவ்வாய் நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலும் இந்த தசாபுத்தி நடந்தாலும் அவனுக்கு அசுர குணம் இயற்கையாக வேண்டும். ரைட். புதன் அப்படி இருந்தா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னா, நிறைய எழுத்து மந்திரங்களையே எழுத வேண்டும். ரிப்பீட்டடா என்ன பண்ணணும்? நரம்பு வேலை செய்யணும். நரம்பு வேலை செய்யணும், எழுதணும். எழுத்துக்கு காரணம் யாரு? புதன். எழுத்துக்கு காரணம் புதன். தான் உச்சரிப்பு, குரு வழிபாடு தான். இங்கதான் மந்திரத்தை நாம என்ன சொல்லணும்? சொன்னா பலன்.
எந்த மந்திரத்தை எழுதினால் பலன், பேசினால் பலன், இப்படிங்கிற அத்தனை விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து சுக்கிரனாக இருந்தால் இனிப்பு பதார்த்தங்கள், கவர்ச்சியான ஆடைகள்